ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு இப்போ கொடுத்துட்ருக்காங்க நல்ல சப்போர்ட்ஸ், அதுக்காக ரொம்ப நன்றி. ப்ராசஸ் நிறையா போய்கிட்டு இருக்கு. சில இதெல்லாம் டிபார்ச்சர் ஸ்டேஜ் வந்திருக்கு. நான் வெளிநாட்டுக்கு போகிற ஆட்களை ஃபோட்டோ எடுக்கிறதோ விசா காப்பியெல்லாம் காட்டுறதோ இது நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அதை காட்டி தான் ஆள் எடுப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை, இது வந்தது வரைக்கும் போதும். ஓகே, ஸோ ஏன்னா அதை வச்சு பல மிஸ்யூஸ், தவறான வழிகளில் யூஸ் பண்ணி இந்த காப்பியை காட்டி இது ஏன் விசான்னு எடிட் பண்ணிலாம் கொடுப்பாங்க. அதுக்கு அனுப்புறது இல்லை. ஓகே, இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஓமனுக்கு இருக்குது. யாருக்கா வேணுமா அண்ணா பாருங்க. எப்படின்னா அது என்ன வேக்கன்சி நான் காட்டுறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓமனுக்கு யார் போகிறா? வேக்கன்சி வந்திருக்கு. கம்மி பட்ஜெட்டில் போகிறதா இருந்தால் நீங்கள் தாராளம் போகலாம். என்ன இது மஸ்கட்டோட எம்ப்ளாய்மெண்ட் விசா. சிவி செலக்ட் பண்ணுவாங்க. சில தேவைப்பட்டால் ஜூம் இன்டர்வியூல வருவாங்க. ஷட்டரிங் கார்பெண்டர், ஸ்டீல் ஃபிக்சர், மேஷன், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், ஜெனரல் ஹெல்ப்பர், கார்டனர். ஓகே, இது அவங்களே கொடுத்துட்டாங்க. 55 ப்ளஸ் டிக்கெட். அதில் எனக்கு ஒரு 10 ரூபா வச்சு செஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக கல்ஃப் கண்ட்ரிக்கு 10,000 ரூபா வச்சு பண்ணாலே பெரிய விஷயம் தான். நம்ம ஏன்னா இதில் போனாலும் ஒரு 10-15 பேர் செலக்ட் பண்ணி போனாலும் நமக்கு அது ஒரு ஓரளவு போகும். 55 ப்ளஸ் டிக்கெட் ஒரு 15 ரூபா 18 ரூபா வரணும். ஒன்வே டிக்கெட் தான், எம்ப்ளாய்மெண்ட். இது டியூட்டி 11 மணி நேரம் வேலையாம். 10 மணி நேரம் ப்ளஸ் 11, அதுக்கு சேர்த்து தான் இந்த சம்பளம். ஓவர் டைமுக்குன்னு எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையாது. துபாய் அப்படி பண்ணிட்டான்ல, 8 ஹவர்ஸ் டியூட்டியே கிடையாது. கொடுக்குற சம்பளம் தான் 11 மணி நேரம் கணக்கு பண்ணிக்கிறான். 10 மணி நேரம் 11 மணி நேரம். ஓகே, சரி. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 10-11 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சா அப்புறம் ஓவர் டைம் எங்கே செய்யுது? டயர்ட் ஆயிரும். அப்போ ஓமான் ரியால் ஒன்று எவ்வளோ நீங்களே பாருங்கள். ஓகே, ஐ திங்க் 200 சில்லரை உண்டு. ஆமாம், 220 ரூபா 30 ரூபாட்ட உண்டு. குவைத்து தினாரோட கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். ஸோ 40 ரூபா அந்த ரேஞ்சு சம்பளம் இருக்கும். பாருங்கள், நீங்கள் இந்த இதில் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுடைய எவிடன்ஸே போதும். நான் ஜூம் இன்டர்வியூ கூட தேவை கிடையாது. நான் கன்ஃபார்ம் பண்ணாலே போதும், அவங்களுக்கு பெர்மிட் போட்டுருவாங்க. அப்படின்னா மஸ்கட் விசா வரும். அப்புறம் நம்ம விசா அடித்து மெடிக்கல் எடுத்து காம்கா மெடிக்கல் அனுப்ப முடிச்சு எடுத்து அது விசா அடித்து அதில் ஒரு 20 நாள் ஆகிடும். டோட்டலாக 1 மந்த் ஆகிடும். காசு இனிஷியலாக தேவையில்லை. சப்மிஷன் மெடிக்கல் முடிச்சுட்டு எடுத்தால் 20,000 கொடுக்கணும். ஓகே, அப்புறம் விசா அடித்த பிறகு 55 ப்ளஸ் 10 65 ஒரு டிக்கெட்டு. அது நீங்கள் கூட எடுத்துக்கலாம், இல்லை நாங்கள் போட்டு தருவோம், காசு கொடுத்தா போதும். இது ப்ராசஸ். இதில் யாராவது இருக்குன்னா பாருங்கள், தாங்க செஞ்சு தரோம். ஓகே, வேற ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள. அடுத்த வேக்கன்சி வந்தால் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு தெரிவித்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய பேர் அப்படி தான், சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்களை பற்றி சொன்னான் சார், அப்படியே வர்றாங்க. அதுதான் ரெஃபரல். நீங்கள் சொல்லி அதுதான் நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களால் போக முடியல, எனக்கு இந்த நாடு வேண்டாம், இந்த பணம் என்னால் முடியல, அதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்ச ஆப்ஷன் அவங்களுக்கு வந்துட்டு போட்டோம். ஓகே, சரி, நன்றி.